இன்று மகா சிவராத்திரி. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய அறிவியல் உண்மைகள், ஆன்மீக பலன், மருத்துவ உண்மைகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ சிவராத்திரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஆன்மாவையும் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும் ஒரே நேர்கோட்டில் நம்மளுடைய ஆன்மீக பாதையை அற்புதமாக கொண்டு போகும் ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு விரதங்கள் இருக்கணும். உடலை சுத்தப்படுத்துவதற்கு விரதங்கள் இருக்கணும். அன்றைக்கி பழ உணவு, சில பேர் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க, சில பேர் நீர் மட்டும் அருந்துவாங்க, சில பேர் பழ உணவாக இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்னா கஞ்சி அந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உடலில் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அந்த உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த விரதம் இருக்கிறது நல்லது. ஸோ அது நாள் பூரா விரதம் இருக்கும்போது இன்னும் பாடியில் டீடாக்சிஃபிகேஷன் ஏற்படும். ஏன்னா பிரபஞ்சத்துலேருந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த அமாவாசை நிலையில் பாடியில் படும்போது இன்னும் உடலில் கழிவுகள் வெளியேறிச்சுன்னா இன்னும் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். மனதை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம சாண்டிங், நம்ம சோயா மந்திரங்கள், இந்த மாதிரி சாண்டிங் நல்லா போட்டு உட்காந்து பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு தியானம். ஸோ இது மூன்றையும் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விரிப்பை போட்டுட்டு உங்களுடைய சுகாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா அந்த மாதிரி இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. நல்லா உட்காந்து அமைதியாக இருந்து மனசையும் உடலையும் நல்லா அப்படியே அற்புதமாக அமைதியாக வைத்துக்கொண்டு, இந்த முத்ரா பேர் சிவலிங்க முத்ரா. உங்களுடைய இடது கை கீழே இருக்கணும், வலது கை இப்படி நீங்கள் கையை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துக்கணும். இப்படி உட்காந்து மடியில் வச்சுக்கிட்டு நல்லா உங்களுடைய சப்பலங்காலோ, சுகாசனா, வஜ்ராசனத்தில், பத்மாசனா எதில் வேணாலும் உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு நமசிவாய மந்திரம். நா அப்படிங்கிறது மூலாதாரத்தை குறிக்கும் மந்திரம். மா அப்படிங்கிறது சுவாதிஷ்டானம். ஷி அப்படிங்கிறது மணிப்புரகத்தை குறிக்கக்கூடியது. வா அப்படிங்கிறது அநாதகம். யா அப்படிங்கிறது விஷுக்தி. ஓம் அப்படிங்கிறது ஆகினா சகசிரகாரம். ஸோ அந்த மந்திரத்தை அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 108 முறையோ அப்படியே சாண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே அந்த விரத நிலையில் அந்த மந்திர சாண்டிங்கோடு அந்த தியான உணர்வுகளை பண்ணும்போது அந்த இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல் உங்கள் மீது பட்டு உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். அந்த மந்திரத்தை நம்ம செய்து பார்க்கலாமா? இப்படி இந்த முத்ரா பேர் சிவலிங்க முத்ரா. நல்லா அப்படி உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம சிவாய. இதை கவுண்டிங் இல்லாமல் செய்யுங்க. நீங்கள் 108 அப்படி கூட யோசிக்க வேண்டாம். அது செய்யணுன்னா செய்யலாம், அது மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. நாள் பூரா சிவனோட மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. மனநிலையும் உடல்நிலையும் அப்படியே ஆன்மீக நிலையிலேயே இன்றைக்கி அப்படியே தியான நிலவுணர்வோடு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ்ந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும்.